ஹலோ ஆல், இன்றைக்கி ரோஸ் அரோமா கிச்சனில் புதினா சாதம் தான் பண்ண போகிறேன். அவங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணி பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2-3 வெங்காயம் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஈக்குவலாகவே 3 தக்காளி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணுறப்பவே நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேங்க. அதில் என்னென்னா புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது நல்லா போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர் இது 2யும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அரிசிக்கு ஏற்ற வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3 கப் ஆஃப் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 6 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி எல்லாம் நல்லா கொதிக்க விட்டுறேங்க. நெக்ஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் 3 விசில் எடுத்து நான் வச்சுக்கிறேங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு காம்பினேஷனே சோயாபீன்ஸ் தாங்க. சோயா ஃப்ரை தான், பக்கா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாப்பிட்ற உணவில் இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கேன்சரே வராதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், லவ் யூ ஆல்.